சிஎஸ்ஆர் பேசுகிறேன். இந்த 200 ரூபா குடும்ப ஃபேமிலியை ரன் பண்ணணும். இது வந்து பிஃபோர் மேரேஜ் வந்தால் கொஞ்சம் சினிமாவில் ஸ்டார் ஆகி கொஞ்சம் ஃபேமிலியை செட் பண்ணிடுறான். பட் ஆஃப்டர் ஃபேமிலி வந்தால் இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னா குடும்பமாக சினிமாவா அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்கும். இந்த போராட்டத்தில் வந்து தண்ணி பாட்டு, இந்த போராட்டத்தில் குடும்பம் தான் முன்னாடி நிற்கும், சினிமா பின்னாடி போயிடும். 90% பீப்புள் வந்து சினிமா தான் அப்படிங்க மாட்டாங்க. குடும்பம் அண்ணன் தங்கச்சியாக இருக்கும், அக்கா இருக்கும், சிஸ்டர், நிறைய பாரங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 15 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மாதிரி. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 200 ரூபா போட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 100 படம் நான் அடிச்சு ஒரு 5-6 படம் தான். அதுக்கு மேலே 200 ரூபாயில் நிற்க முடியல. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா 1000 ரூபாய்க்கு கம்பெனி ஆர்டிஸ்டாக ஒரு 10 படம் நடிச்சு 20 படம் நடிச்சோம். 2 படம் ஆகும். அப்போ 1000 ரூபாயில் அந்த மாதிரி நடிச்சிங்களா? 25 படம் 1000 ரூபாயில் நடிச்சிங்களா? வடிவேல் போயிட்டேன். சொல்லுங்க சார். இது 1000 ரூபாயில் 25 படம் நடிச்சிங்களா? 1000 ரூபாயில் 25 படம் நடிச்சதில்ல. 1000 ரூபா சம்பளம், 25 படம் நடிக்கணும். நடிச்சீங்களா? நடிச்சிருக்கீங்களான்னு கேட்குறீங்களா? நான் நடிக்கல. அப்படி 1000 ரூபா சம்பளத்துக்கு நடித்ததில்ல. 1000 ரூபாய் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 1000 ரூபாய்க்கு நடிச்சிருக்கேன். சின்ன ஒரு சில படங்களாக பண்ணதில்லை. சீரியல் பண்ணியிருக்கேன். இப்போ 1000 ரூபாயில் 25 படம் பண்ணணும். டக்குனு சீரியல் போயிடுவாங்க, பெருமை தலைவர் சாடும், குடும்பம் தத்தளிக்கும், நாம் எல்லாம் கலவரம் வரும். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 25 படம் 1000 ரூபாய்க்கு, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு 2000 ரூபாய்க்கு நடிச்சிருந்தால் 2000 ரூபாங்கிறது பர் டே. இவருக்கு கண்டிப்பாக 5 படம் வந்து கேரக்டர் வந்துடும். அந்த கேரக்டர் 5 கேரக்டர் நின்று இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு 30 படம் 4000 ரூபா, 3000லேருந்து. ஸோ இவர் 1000 ரூபாயில் 25 படம் நடிக்கலை. ஸோ அது வந்து இவருடைய குடும்ப சூழ்நிலை. அதனால இவருடைய சக்ஸஸ் தள்ளி போச்சு. அடுத்து வாங்க, 4000 ரூபாயில் ஒரு 20 படம் நடிச்சிங்களா? 4000 ரூபா சம்பளம் இல்லை, 4000 ரூபா சம்பளத்தில் நடிச்சிருக்கேன். ஆனால் 20 படம்லாம் நடிச்சதில்லை. படம் நடிச்சிங்க. நீங்கள் நடித்த மொத்தமே நான் ஒரு 20 படத்துக்குள்ளே தான் பண்ணியிருப்பேன். அப்போ 2வது வாங்க, இவருக்கு மறுபடியும் ஒரு எவ்வளோ, ஒரு 6 படம் 7 படம் கேரக்டரைஸ் இவர் சக்ஸஸ் ஆகிருப்பார். ஸோ சிறந்தது 40-45 படம் ஆயிடுச்சு. அப்புறம் இவருடைய சம்பளம் 10,000 ரூபா வந்துருக்கும். 10,000 ரூபாயில் எத்தனை படம் நடிச்சிங்க? 10,000 ரூபாயில் ஒரு 2 படம் பண்ணேன். 2 படம். 10,000 ரூபாயில் ஒரு 20 படமாவது பண்ணணும். 20 படம். இப்போ நம்ம தான் ஓடணும், நம்ம தான் போட்டோ கொடுக்கணும், நம்ம தான் தேடணும், பேன் இண்டியா தேடணும். சென்னை, பாம்பே, ஹைதராபாத், கொச்சின், பெங்களூர், மலேசியா அப்படின்னு ஓடணும். மொத்தம் ஒரு 69 நாடு போயிருக்கேன் கலை நிகழ்ச்சியாக. சுவிஸு, ஜெர்மனி, இத்தாலி, ஃப்ரான்ஸு, லண்டனு, மலேசியா, துபாய், இலங்கை, இப்போ லாஸ்ட்டாக சிங்கப்பூர். இப்போ தான் சிங்கப்பூர்லேருந்து வந்தேன். இல்லை, என்னையே அங்கேருந்து இன்வைட் பண்ணாங்க, அதுக்காக போயிருந்தேன். அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக ஸ்வீஸ் போனது யுவன் சங்கர் ராஜா சாரை கூட்டிகிட்டு போயிட்டேன். கொரோனாவுக்கு முன்னால். யுவன் சங்கர் ராஜா சார் டான்ஸு லைட் மியூசிக், டான்ஸு லைட் மியூசிக் ரெண்டுமே. யுவன் சங்கர் ராஜா சார் வந்து பாட்டு பண்ணார். நீங்கள் என்ன பண்ணீங்க?
பண்ணுறீங்க? நம்மளதுல டான்ஸு வடிவேல். யார் வடிவேல்னா? வடிவேல் சார் மாதிரி நான் பண்ணுவேன். என்னோட இதுவே அதுதான். பேர் வடிவேல் போயிட்டு சார். வடிவேல் கேட்டகரி தான் ஃபுல்லாக. 69 வெரி குட் சூப்பர். 69 நாடுகள், யூரோப், யுஎஸ், யூரோப், யூஏ எல்லா கண்ட்ரியும். வெரி 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 ஹாப்பி கேட்கறதுக்கு. 69 நாடுகள், அதாவது மனிதரை வந்து நீங்கள் ப்ரீகேட் பண்ண முடியாது. 69 கண்ட்ரி சுற்றிருக்காரு. கலை நிகழ்ச்சி நடத்த நடிகர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம். ஸோ 40 படம் பண்ணலை. அப்படி பண்ணியிருந்தால் இன்றைக்கி இவருக்கு சம்பளம் பர் டே ஒரு 50,000 75,000 வந்துருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 வருஷம் இருந்தால் போதும். இப்பயும் இவர் முயற்சி பண்ணால் 15,000 வாங்குறாரா? சினிமாவில் எவ்வளோ கொடுப்பாங்க உங்களுக்கு கேரக்டருக்கு? சினிமாவில் கேரக்டருக்கு 10லேருந்து 15 வாங்குவேன். வெரி நைஸ். சீரியலாக இருந்தால் கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 5,000 6,000 அந்த ரேஞ்சில். ஏன்னா த்ரோட்டாக இருக்கும் கேரக்டர். வித் ஆட்டோவா வித்தவுட் ஆட்டோவா? ஆட்டோவோட சேர்ந்தா? இல்லை, எனக்கு கேரக்டர் மட்டும் வித்தவுட் ஆட்டோ. அப்போ ஷூட்டிங் போகும்போது கார் தான். இப்போ இவர் மறுபடியும் முயற்சி எடுத்தால் ஏன் பர் டே 75,000 கொடுக்குறாங்க, 1 லட்சம் கொடுக்குறாங்க? கடந்த ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு கார்பரேட் சேலரி 1 கோடி ரூபாய்க்கு வந்துருச்சு. 8 வார் ஒரு தொழில். சினிமாவில் அப்படி கிடையாது. இன்னைக்கு பிச்சைக்காரனாக இருக்கணும், நாளைக்கு பில்லியனராக மாறும். உருவங்களையும் தன்னுடைய பாவங்களையும் விதவிதமாக மனிதர்கள் கொண்டு போகும். ஸோ அப்படி கொண்டு போகும்போது தான் காசு இல்லை. இன்னைக்கு நல்ல ஒரு 28 ஆண்டுகள் 69 நாடுகள் சுற்றுலங்கிறாரு. ஆனால் அதை முறைப்படி சினிமாவை கொஞ்சம் கற்றுக்கணும். இந்த இதில் நானும் விதிவிலக்கல்ல. எங்கள் ஷூட்டிங் வாய்ப்பு வரும்போது வெளிநாட்டு வாய்ப்பு வரும். அந்த மாதிரி தான் சினிமா விட்டாச்சு. ஷூட்டிங் வாய்ப்பு வரும்போது இங்கே அதுக்கு வெளிநாடு கிளம்பி வெளிநாட்டில் இருப்பேன், ஷூட்டிங் இருக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க. எத்தனை நாள் இருப்பீங்க? ஒவ்வொரு கண்ட்ரி போகும்போது 10 டேஸு 12 டேஸு. அப்போல்லாம் உடனே நாளைக்கு கேரக்டர் வந்துருங்க அப்படின்பாங்க. நாளைக்கு எங்கேருந்து கிளம்பி வர்றது அந்த நாட்டில் இருந்துட்டு அப்படி தான் நிறையா விஷயங்கள் மிஸ் ஆனது. நல்ல வருமானம் வந்துருக்குமே. கலைத்தா எந்த குறையும் வைக்கல. அதான் கேட்குறேன், எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க? வீடெல்லாம் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் இல்லை. காரு, ஆட்டோ கார். ஆட்டோ இருக்குது, கார் இருக்குது. என்ன கார் வச்சுருக்கீங்க? உண்டாய். ஏன் சம்பாதிக்கலையா? சம்பாதிச்சு பாப்பா பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்கல்ல. எத்தனை குழந்தைங்க? 2 பெண் குழந்தை. வெரி நைஸ். ஸோ இப்படியான பேட்டிகள், இப்படியான ஆச்சரியங்கள் 69 நாடு சுற்றி 28 வருஷம் பாடுபட்டு ஒரு ஃபேமிலியாவது நல்லபடியாக கொண்டு வந்தார். அது பாராட்டணும். இந்த சினிமாவோட என்னை பொறுத்தவரையிலும் ரகசியம் இல்லைன்னா இவரும் ஒரு ஸ்டார் ஆகிருக்கலாம், மேபி வடிவேல் ஆகிருக்கலாம். இந்த தொடர் விடாமுயற்சி தான் சினிமாவோட. இப்போயே நான் பிறந்து 1 ஹவர் சினிமா எங்கேயும் போகல. விட்டதை நான் பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வழி கண்டிப்பாக பிடிப்போம், விட்டதை பிடிப்போம். நான் ஏசியில் கலைத்தாய் எப்போதுமே அரவணைச்சுக்குவா, வேணானே சொல்ல மாட்டா. இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு 69 நாடுகளில் நாடு பேர் சொல்லுங்க. அப்படியே நாடு பேர் கேள்வி. முதல்ல போனது இலங்கை. முதல் நாடு இலங்கை. தமிழர்கள் வாழும் இலங்கை. அடுத்து துபாய், மலேசியா, 3வது துபாய். தமிழர்கள் வாழும் மலேசியா. அடுத்து துபாய். அதுக்கப்புறம் லண்டன். லண்டன். அதுவும் நம்ம ஐங்கரன் சார் தான் கூட்டிகிட்டு போனார், லைக்கா ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் சுவிஸு, ஜெர்மனு. அது அந்த நாடு 32 கண்ட்ரி. ஃப்ரான்ஸு,
எல்லாமே ஒரே விசாவில் போகலாம். செகண்ட் விசா அது இருக்க சுற்றி இருக்க 32 கண்ட்ரியும் செகண்ட் விசாவில் சுற்றலாம். யார் கூட்டிகிட்டு போனா? அந்த நாட்டில் உள்ளவங்க இலங்கை தமிழர் தான். முல்லை வேந்தன் அவர் பேர். முல்லை வேந்தன் இலங்கை தமிழர். அங்கே லைட் மியூசிக் வச்சுருக்காரு. முல்லை வேந்தன் மினிஸ்டர் முல்லை வேந்தனா? எக்ஸ் மினிஸ்டர். உங்களை கூட்டிகிட்டு போனது யார்? அவர் தான் டேரக்டர் பேர். அவர் தான் எங்களை வந்து FDR சிவாஜி மாதிரி பண்ணுவார். தாஸ் அவர் தான். அவர் மூலமாக தான் அவரோட பழக்கம் நடக்கும். ஸோ சென்னையின் அடையாளம் கத்திப்பாரா. ஃபஸ்ட்டு சென்னையின் அடையாளம் இவ்வளோ பெரிய பாலங்கள், அடுக்குமாடி பாலம் மேலே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமான பாலம். அவருடைய சினிமாவுக்கு அவருக்கு எண்மணி ஆதில் இன்னும் ஒரு 100 படம் நடித்தாருன்னா குறைஞ்சது ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் பண்ணி அவருக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன். எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. அதை செயல்படுத்தியிருக்கேன். ஒரு 2 வருஷம் இருந்தாருன்னா 1 லட்சம். 1 லட்சங்கிறது நம்மளுடைய வளர்ச்சிக்கு கிடைக்கிற வெகுமதி. ப்ரொடியூசர் வந்து 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு பர்டே அப்படின்னா அது ஒரு வெகுமதி. அது உழைப்பின் செய்யணும். நீங்கள் ஒரு ஆப்ரேஷனுக்கு டாக்டர் 10 லட்சம் வாங்குறாருன்னா அது வெகுமதி. ஒரு கேஸுக்கு வக்கீல் வந்து ப்ரைவேட் வக்கீல் வாங்குறாருன்னா அது வெகுமதி. ஸோ அவங்களுடைய வெகுமதி தான் நம்ம அடையாளம். இன்றைக்கி ரஜினி சார் ஒரு படத்துக்கு வாங்குறாருன்னா அது வெகுமதி. உழைப்பின் வெகுமதி. உழைக்காமலே வாங்கலாம். நிறைய கெட்ட வழிகளுக்கு உழைத்து வாங்குறது ஒரு நல்ல வழி. ஸோ எனக்கும் அவர்கிட்ட அந்த மிஸ்டர் வடிவேல் பீட்டர் வடிவேல் நிறைய விஷயங்கள். இந்த ஆட்டோக்கார்கிட்ட அகில உலகமா வேர்ல்டு ட்ராவல் பண்ணி சார் 69 நாடு. நான் சினிமாவில் இன்னும் சுற்ற ஆரம்பிக்கல. ஸ்டைலில் சுற்ற ஆரம்பித்தேன். 15 நாடுகள் சுற்றிருக்கேன். எனக்கும் ஒரு 100-150 நாடுகள் சுற்ற வேண்டிய வாய்ப்பு இருந்துச்சு. கரெக்டாக பயன்படுத்த வேண்டும் சுற்றுவேன். இனிமேல் வரும் அது டபுள் ப்ரமோஷனாக வடிவேலுடைய அனுபவங்கள், வடிவேலுடைய முயற்சிகள் தொடர்ந்து அவரோட ட்ராவல் பண்ணுவோம். 2 வருடம் ட்ராவல் பண்ணால் தான் அது கிடைக்கும். கண்டிப்பாக நல்லதே நடப்போம், நல்லதே நடக்கட்டும். நிறைய விஷயங்கள் நல்ல மனித அவருடைய கதையும் சினிமாவின் உழைப்பும் இந்த தலைப்பில் ஒரு சின்ன வீடியோ போட்டேன். இந்த சென்னை ஸ்டேட் சென்டர் வந்தாச்சு. இப்போ ஒரு 1 ஹவர் கிடைக்கும் எனக்கு டைம். அது சில தகவல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். 1 ஹவரில் பண்ணிவிட்டு 7 மணி 8 மணிக்கு வீட்டுக்கு போயிருப்போம். ஸோ ரொம்ப நன்றி. இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேரிங் பண்ணுங்கள். ஒரு ஆட்டோக்காரா ஆட்டோவே கார் தான். இவர் ஆட்டோக்காரர், ஆட்டோவே கார். அதுதான் ஆட்டோக்காரா. ஆட்டோக்கார் எந்தவித வலியும் இல்லாமல், பெயின் இல்லாமல் மிக அழகாக எவ்வளவோ சென்னையில் இந்த ரோடுகள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அழகாக எங்களை கொண்டு வந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் சேஃபாக ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறது ஒரு செகண்ட். நல்ல ஏர் சர்க்குலேஷன், சீட்டுக்கு எந்த இது இல்லை. ஒரு இவருடைய வளர்ச்சி நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. 2 வருடங்கள்
ஒவ்வொரு சினிமாவிலையும் குறைந்தது இவர் வந்து 1 லட்சம் ரூபாய் பேமெண்ட்டு அங்கே வைப்பேன். அப்படிதான் உழைப்பார். அவருக்கு திறமை இருக்குது. நான் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிரார்த்தம். ரொம்ப சந்தோஷம். நிறைய ஆட்டம் இருக்கிறது. சேனலை லைக் பண்ணுங்கள். நிமிஷம் வந்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.